இத்தனை வருஷங்கள் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க, இப்பயும் வந்து படங்கள் சீரியல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆமா, ஆக்டிவா இருக்கணும். ஆக்டிவா மறந்துடுவாங்க. உங்களை மறக்க முடியுமா? நீங்க பண்ண பாடல்கள் அப்படி, நீங்க பண்ண கதாபாத்திரங்கள் அப்படி, இந்த நான் சிரித்தால் தீபா அதெல்லாம். ஆமா, நான் சிரித்தால் தீபா. சாங்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த காலத்துல உள்ள அந்த ஒரு ஸ்டைல் தான் இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு டச்சே இருக்காது, கிளாமர் டச்சே இருக்காது. அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஒரு சோலோ டான்சர் அந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு ரொம்ப நேம் கிடைச்சது. அப்புறம் விஜய் சார் கூட பண்ணியிருக்கிறது ரசிகன். அதுல பம்பாய் சிட்டி சுக்காரெட்டி விட்டாம்பாரு சார், அதுல அவரே பாடி இருக்கிறாரு. அந்த படத்துல நான் பண்ணியிருக்கிறேன். பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்ட்டுங்க. எங்க அப்பா மாதிரி ஸ்ட்ரிக்ட் கிடையாது. அதே மாதிரி தான் எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது ஜன்னல் இருக்கும் இல்லையா, ஜன்னல் வெளியா திறந்துட்டு வெளியில பசங்க விளையாடுறாங்களா பாத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உடனே பின்னாடி எப்படியோ வந்து நிப்பாரு, வந்து பாத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. எங்க அம்மாவுடைய ஜாக்கெட்டு கொஞ்சம் ஏதாவது இறக்கி ஏதாவது டெய்லர் தச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா இன்னும் சொல்ல மாட்டாரு. மறுநாள் கொடியில காயும் இல்லையா, அதை அப்படியே கத்திரி போட்டு கிழிச்சு போட்டுருவாரு. அந்த டைம்ல உங்க அம்மா தான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. எங்க அம்மா இல்லைன்னா என்னால இந்த அளவுக்கு உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்க முடியாது. ஏதோ திருநெல்வேலியில எங்க அப்பா ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருப்பாரு, நான் அங்க இருந்திருப்பேன். நான் நீங்க எல்லாம் சிரிச்சுட்டு சொல்றீங்க, ஆனா கேக்குறப்போ அவ்வளவு பெயின் இருக்கே மேம் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே. இத்தனை படங்கள் பண்ணிருக்கீங்க, ஹீரோயினா பண்ணலன்ற வருத்தம் இருக்கா உங்களுக்கு? வருத்தம் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றது, நம்மளுக்குன்னு ஒரு தலையெழுத்து வேணும்ல. அப்பா ஒரு வார்த்தை கேட்டிருந்தாருன்னா என் ரேஞ்சே எங்கேயோ போயிருக்கோம். அப்பா உங்க படங்கள் பார்த்தாங்களா மேம்? உங்கள்ட்ட பேசினாங்களா, பாராட்டினாங்களா, என்ன சொன்னாங்க? பாட்டுக்கும் வர மாட்டார், அந்த படத்தையும் பார்க்க மாட்டாரு, அந்த ஸ்டில்ஸும் பார்க்க மாட்டாரு, பத்திரிகையில வந்தாலும் கிழிச்சு போட்டுருவாரு. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆக்டர்ஸ். 80s 90s நிறைய பேரோட கனவு கன்னியா இருந்த ஆக்டர்ஸ் பபிதா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். வாழ்க்கைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்குதுங்க. சூப்பர். 1984 இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க மேம். ஆமா. இத்தனை வருஷங்கள் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க, இப்பயும் வந்து படங்கள் சீரியல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆமா, ஆக்டிவா இருக்கணும். ஆக்டிவா மறந்துடுவாங்க. உங்களை மறக்க முடியுமா? நீங்க பண்ண பாடல்கள் அப்படி, நீங்க பண்ண கதாபாத்திரங்கள் அப்படி, இந்த நான் சிரித்தால் தீபா அதெல்லாம். ஆமா, நான் சிரித்தால் தீபா அதெல்லாம் வந்து எத்தனை வாட்டி அந்த சாங் பார்த்தாலும், ரொம்ப சின்ன வயசு தாங்க, பிறக்கல படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் பாக்குறப்போ நல்லா இருக்கு இந்த பாட்டு. விவரம் தெரிஞ்சு பாக்குறப்போ, சினிமா நேசிக்கிறவங்களுக்கு நாயகன் படம் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பாக்குறப்போ இந்த பாட்டு சூப்பரா இருக்கு, யாரு இவங்க அப்படின்னு பார்த்து நாங்க ஆச்சரியப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் உங்க கூட நான் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். கண்டிப்பா. எப்படி இருக்கு இந்த திரை பயணம்? எப்படி மேம் இருக்கு இத்தனை வருஷமா? இத்தனை வருஷமா அப்படியே மாறி 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 இப்போ வந்து ஃபாஸ்டா இருக்குது. சினிமா உலகமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அதாவது சொல்லுவாங்க அந்த காலத்துல காலாட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா போனோன்னு புதைச்சிருவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு எல்லாருக்குமே. சூப்பர் மேம். அண்ட் 100கணக்கான படங்கள் பண்ணியிருக்கீங்களா மேம்? எப்பயுமே உங்களுக்கு ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபிலிம்னா உங்களுக்கு என்னவா இருந்திருக்கு மேம்? என்னுடைய ஃபர்ஸ்ட் படம்னே சொல்லலாம், தென்றலே என்னொத்தடு. அதுல வந்து மோகன் சார் கூட படம். அந்த படம் வந்து ஏமாந்தி மயக்கமா அந்த சாங் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப நல்ல ஹிட். அந்த படமே 1500 நாள் போச்சு அந்த படம். அப்பா, இப்பெல்லாம் ஒரு 20 நாள் போனாலே படம் பிளாக் பஸ்டர்ன்றாங்க. ஆமா, 1500 நாள் போச்சுங்களா. அதனால வந்துட்டு எனக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் படமே அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேர் கொடுத்த உடனே அதுக்கு அடுத்தது எல்லாமே வந்துட்டு எல்லாமே 100 டேஸ்க்கு மேலதான் எனக்கு வந்து எல்லாமே ஒரு பேர் கொடுத்தது. அதுல வந்து ரொம்ப சிறப்பான நேம் கொடுத்தது வந்து நாயகன். அதுல நான் சிரித்தால் தீபாவளி அந்த சாங். அதுக்கப்புறம் இது ஒரு தாயின் சபதம் தீரான் சார் படம். அதுல ஏமா அந்த மயக்கமா இந்த மாமா வந்த நெருக்கமான்னு பப்ளு கூட நான் பண்ணியிருக்கேன் சாங். அதுல செகண்ட் ஹீரோயினா பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் கூலிக்காரன்னு இவரு விஜயகாந்த் சார் கூட பண்ணியிருக்கிறது. அப்புறம் விஜய் சார் கூட பண்ணியிருக்கிறது ரசிகன். அதுல பம்பாய் சிட்டி சுக்காரெட்டி விட்டாம்பாரு சார், அதுல அவரே பாடி இருக்கிறாரு. அந்த படத்துல நான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. எப்பயுமே பிஸியா வச்சுட்டே இருந்திருக்காங்க. பபிதா அந்த படத்துல நடிச்சா அந்த படம் இட்டுப்பா. ஆமா, ஒரு லக்கி ஆக்ட்ரஸா இருந்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு வந்து அந்த ஒரு நேம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இன்னும் எனக்கு அந்த மாதிரி ஒரு நேம் எனக்கு இருக்கிறது வந்து
ஆண்டவருடைய காட் கிஃப்ட் தான் அந்த மாதிரி கண்டிப்பா அது கிடைச்சது. இன்னும் தொடரணும் மேம். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன வீடு, ஆ. பவுனு தான், ம் பாக்யராஜ் சார் கூட படம், ம் ம் அதெல்லாம் எல்லாருமே கூட பண்ணியிருக்கேன். நான் எல்லாரு கூடயும் பண்ணிட்டேன். சூப்பர் மேம். உங்களை பார்த்தோன்னே எனக்கு அந்த இதுதான் ஞாபகம் வருது. எங்களுக்காக மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணா நல்லா இருக்கும் மேம். வரப்ப கூட பார்த்துட்டு வந்தாரு, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நான் பாக்குறப்போ அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே தான் இருக்கீங்க. ஏங்க கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கீங்க மேம். அந்த அளவுக்கு ஒன்றும் ஏஜ் ஆன மாதிரி தெரியல அப்படிலாம் எங்களுக்கு. இல்ல. அதாவது வந்துட்டு ஏஜ் ஆயிடுச்சு. ஏஜ் ஆயிடுச்சு, ஆனா பாக்குறப்போ அது பெருசா தெரியலன்னு சொல்றேன். அதாவது நான் வந்து சின்ன வயசுல கிளாசிக்கல் டான்ஸ் வந்து அதோடைய அர்த்தம் என்னன்னா, கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிட்டவங்க வந்து ம். அந்த உடம்பு வந்து கண்ட்ரோலாவே எப்பவுமே இருக்கும். ஏன்னா அந்த ஹார்ட் ஒர்க் நான் வந்து ஒரு 20 இயர்ஸா நான் கத்துக்கிட்டேன் நான். அப்பா. அதனால அந்த இது வந்து எனக்கு உடம்பு வந்து வராது. நான் அப்படியே நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தா கூட உடம்பு வந்து அந்த ரொம்ப ஃபேட்டா வாங்க தெரியுங்களா, அந்த இது வராது எனக்கு. ம். அதுதான். சூப்பர் மேம். நீங்க பண்ணா நான் சிரித்தால் தீபாவளி. சூப்பர் மேம். பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் இருந்திருக்காங்க மேம். கமல் சார் இருந்திருக்காரு, மணிரத்னம் சார். அந்த ஆமா. படத்தோட ஆடிஷன் எப்படி நடந்துச்சு, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம். அந்த படம் வந்து கமிட் ஆனதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங். என்னன்னா ம். சோலோ டான்சர் வந்து அந்த சாங் வந்து பண்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லி அங்க மணிரத்னம் சார் சொன்னாரு. ம். என்னன்னா அதுல வந்து இப்ப சோலோ சாங்னாலே ஒரு ஒரு குலுக்கல் அந்த மாதிரி எல்லாம் ஒரு Glamour-ஆ. கிளாமர் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த சாங்ல வந்து அந்த காலத்துல பண்ணவங்க மாதிரி இருக்கணும். ம். எந்த ஒரு விதமான இப்போ உள்ள டச்சே இருக்கக்கூடாது. ம். அத ஒரு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னாங்க. ம். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மாதிரி டான்ஸ் பண்ணி காமிச்சாதான் நாங்க வந்து செலக்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ம். அப்போ வந்து யாருன்னா இவரு நம்ம பிரபுதேவா அவருடைய அப்பா. அப்பா, அவர் தான் வந்துட்டு Okay. அந்த ம். படத்துல சுந்தர வந்து மாஸ்டர். சுந்தர மாஸ்டர். ம். அப்போ அவர் வந்து ஒரு 4-5 மூமெண்ட்ஸ் சொன்னாரு. ம். நான் ஆடி காமிச்சேன். அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரும் பண்ணிட்டு போட்டு காமிச்சு ஆடி காமிச்சேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது டைரக்டர் சாருக்கு. அப்பா. பரவாயில்ல, அந்த சோலோ டான்ஸர் அந்த ஒரு இதுவே வந்து வாசனையே இதுல வரல, ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். அப்போ நான் ஹை பிக்ல இருக்கும்போது எனக்கு ரிகல்சர் பார்த்துட்டு தான் எனக்கு ஓகே பண்ணாரு. இப்போ சாங்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த காலத்துல உள்ள அந்த ஒரு ஸ்டைல் தான் இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு டச்சே இருக்காது, கிளாமர் எதுவுமே கிளாமர் டச்சே இருக்காது. அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஒரு சோலோ டான்ஸர் அந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு ரொம்ப நேம் கிடைச்சது எனக்கு. சூப்பர் மேம். அண்ட் கமல் சார் என்ன சொன்னாரு? கமல் சார் அடுத்த படத்துக்கு வந்து நான் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயினா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் ஹீரோயினே பண்ணி கொடுக்கலான்னு. இல்ல செகண்ட் ஹீரோயின், அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிட்டேன். ஏன் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நடிக்கலையா? நடிச்சிட்டு தானே. பண்ணல. ஏன் மேம்? மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டாட்டர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்ராசாமின் மனசுல வந்து ராஜ்கிரண் சாருடைய கம்பெனில இருந்து எனக்கு கால் வந்தது. இந்த மாதிரி இதுல ஒரு காமெடி ட்ராக் இருக்குது, சாங் கிடையாது, வந்து பண்ணலாமே அப்படின்னு. நான் பண்ணல அப்படின்னு நான். அதுக்கப்புறம் என்ன ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாங்க கம்பல் பண்ணி. என்ன சொல்றது, அப்பதான் டெலிவரி முடிச்சு ஒரு 3 monthsல இந்த இருக்கிறதெல்லாம் இந்த சாப்பிடுவோம் ஊட்டச்சத்தெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பண்ணி அந்த குழந்தை பிறந்த அந்த டைம் வந்து கொஞ்சம் புசு புசுன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி டைம் அது. அப்போ வந்து நான் அதுல ஆக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு கரெக்டா ஆப்டானேன். அதே படம் வந்து தெலுங்குல பண்ணேன். ஓகே. அந்த படத்துலயும் அதே மாதிரி தான். கோட்டை சீனிவாசராவ் அவர் தான் வந்து அதுல பண்ணாரு. அவரு கூட தான் நான் அதுல பண்ணேன். தெலுங்கு படத்துலயும் நான் பண்ணேன். சாங்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, செகண்ட் ஹீரோயின்ஸா பண்ணிட்டு இருந்தப்போ அந்த காமெடி ட்ராக் எப்படி மேம் ஒத்துக்கிட்டீங்க? அது நல்லா இருந்துச்சு மேம், உங்களுக்கு ஒரு வேற கிராஃபே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது நானே சொன்னேன் ராஜ்கிரண் சார் கிட்டே சொன்னேன், சார் எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்து வருமா சார் அப்படின்னு. நீ பண்ணு பபிதா, கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும், பிரமாதமா இருக்கும், பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ஓகேன்னு பண்ணணும் சொன்னாரு. அதுல சில அந்த நீங்க பேசுற விஷயமாகட்டும், இந்த சொம்பு வச்சுக்கிட்டு அப்படி பாக்குறது, ஆமா அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் அவர் சொன்ன இன்புட்ஸா இல்ல நீங்க பண்ண இல்ல விஷயங்களா? இல்ல அது நானே பண்ணுனேன். நானு ராஜ்கிரண் சார் வந்து பேசிட்டு டயலாக் முடிச்சுட்டு போவாரு. அந்த க்ளோஸ் அப் அங்க எனக்கு வரும் இல்லையா, அந்த டைம்ல சும்மா பிளாங்கா இல்லாம கையில சொம்பு வச்சிருந்தேன். உடனே அது மேல வச்சுட்டு இப்படியே பாத்துட்டு இருக்கேன். சூப்பர் மேம். சோ அதனால ஒரு ஆக்டர்ஸோட இன்புட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வருது இல்ல மேம்? ஆமா. சூப்பர் மேம். அண்ட் தென் உங்களுடைய அப்பாவும் வந்து படத்துல தலைவர் கூட, எம்ஜிஆர் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, டிராவல் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல,
ஆமா நீ சொன்ன விஷயம் கண்டிஷன் வந்து என் பொண்ணு நீ வெளில சொல்லக்கூடாது, அப்பதான் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்? அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. அதாவது அப்பா வந்து நாடார் கிறிஸ்டியனு. ம் நாகர்கோயில் திருநெல்வேலி பக்கம். ம் நாகர்கோயிலில் வந்துட்டு எப்படின்னா பெண்கள் வந்து அதாவது வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே ம் அவங்க வந்து வெளியே வரமாட்டாங்க. அதோட ம். மேரேஜ் எப்போ பண்றாங்களோ அப்பதான் ஹஸ்பண்ட் கூட வெளியில போறது தான் வழக்கம். ம் எங்க அப்பாவுடைய குடும்ப வழக்கம் அந்த மாதிரி. ம் அதனால நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே எனக்கு வந்து ஸ்கூல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஓகே. நிப்பாட்டி வெளியே அனுப்பல. அப்பா கூட இந்த மாதிரி படத்துக்கு போகும்போது அங்க ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. அப்பா அந்த கிட்ட. ஆட்டோகிராஃப் கேட்கும்போது ம். இவர் வந்து ஆட்டோகிராஃப் போடுவாரு, இது பண்ணுவாரு. நாங்க போனோம்னா ம் அங்க படம் பார்த்துட்டு வெளியில வரும்போதுக்குள்ளர இல்ல முன்னாடி ரசிகருங்க பார்த்துட்டாங்கன்னா எங்க அப்பாவை அப்படியே அலக்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நாங்க 2 பேரும் அங்க காருக்குள்ளார பக்கத்துல உட்காந்துட்டு இருப்போம், கார்ல உட்காந்துட்டு இருப்போம். அவர் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறமா வந்து எங்களை அழைச்சிட்டு வருவாரு. ம். இது நிறைய பார்க்கும்போது ச்சே அப்பாவை மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, நம்மளுக்கும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு. நான் ஆக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்பா இல்ல அதெல்லாம் முடியாது முடியாது முடியாதுன்னாரு. ம். இல்லப்பா நான் ஆக்ட் பண்ணணும். சரி எதுக்காக ஆக்ட் பண்ண போறேன்னு கேட்டேன். இல்ல நெத்தி சுட்டிலாம் வைப்பாங்க, மாட்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கலாம்ப்பான்னு. அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ம் ம் இல்லப்பா எனக்கு நெத்தி சுட்டிலாம் வைப்பாங்கன்னு. ஏன் நெத்தி சுட்டி நம்ம வீட்டுல இல்லையா, நான் உனக்கு தினமும் வச்சு விடுறேன் அப்படின்னாரு. ம் அதுக்கப்புறம் இல்லப்பா எல்லாம் வெளியில எல்லாம் நிறைய நிறைய இடத்துல எல்லாம் போலாம் அப்படின்னு. அந்த இடத்துக்கெல்லாம் நான் வேணா கூட்டிட்டு போறேன்றாரு. அப்புறம் வந்துட்டு ஆட்டோகிராஃப்லாம் வாங்குவாங்கன்னு. டெய்லியும் உனக்கு 20 பேர் அனுப்புறேன் வீட்டு உனக்கு கையெழுத்து உங்களை வாங்கி எப்படி எப்படிலாம் நடிக்க கூடாதுன்றது அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்கப்பா நான் ஆக்ட் பண்ணுவேன்னு 6 மாசமா நானும் எங்க அம்மாவும் என்ன பண்றது, நான் சாப்பிடாத மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறது. அப்பா இருக்கு. ஆனா உள்ள போய் சாப்பிட்டு வந்துருவேன். சாப்பிடாத மாதிரி அப்பா ஐயோ மயக்கமா. அவன் எங்க அம்மா இல்ல அவ பாருங்க காலையில இருந்து சாப்பிடல, செத்து ஒளிட்டோம், நிம்மதி ஆயிடும் அப்படின்னாரு. ம் அதுக்கப்புறம் 6 மாசமா கேட்டு 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 கடைசியில ஒரு 2-3 கண்டிஷன். ம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன், ம் கார்லாம் கொடுக்க மாட்டோம், ம் நீங்க நடந்து தான் போய்கிட்டு வரணும், அம்மாவும் போகணும். ம் அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில என்னோட பேர் எதுவும் சொல்லிடக்கூடாது, ம் அதனால இதுக்கெல்லாம் கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்க போய் பண்ணுங்க அப்படின்னு கடைசியிலே ஒத்துக்க வச்சோம். அப்பா சாமி வெளியில போறதுக்கு பர்மிஷன் கிடைச்சாலே போதும். ஏன்னா நீ அப்பா இருக்கிற போது அவரு வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியில வச்சு வெளியில போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு வெளியில வந்து நிப்பாரு. ம் நாங்க என்ன பண்ணுவோம், அப்பா பாடி வெளியில போயிட்டாருன்ட்டு நாங்க திறந்துட்டு திண்ணையில வந்து உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க, ம் இது எத்தனை நாளா நடக்குது, ம் இந்த மாதிரி வந்து பொம்பளைங்க வெளியில வந்து உட்காருவாங்களான்னு திட்டுவாரு எங்க அப்பா. அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா இருந்தது. பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்ட்டுங்க. எங்க அப்பா மாதிரி ஸ்ட்ரிக்ட் கிடையாது. அது மாதிரி தான் எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது ஜன்னல் இருக்கும் இல்லையா, ஜன்னல் வெளியே திறந்துட்டு வெளியில பசங்க விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே பின்னாடி எப்படியோ வந்து நிப்பாரு. வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இல்லப்பா ஜன்னல் வெளியா பார்த்துட்டு இருக்க, எதுக்கு பாக்குறது, அங்க எது பசங்க பார்ப்பாங்க, அப்புறம் இது தேவையில்லாத பிரச்சனை என்னத்துக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட். எப்படி மேம் கடந்து வந்தீங்க? ஐயோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட். ம் எங்க அம்மாவுடைய ஜாக்கெட்டு கொஞ்சம் ஏதாவது இறக்கி ஏதாவது டெய்லர் தச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எங்க அப்பா இன்னும் சொல்ல மாட்டாரு. மறுநாள் கொடியில காயும் இல்லையா, அதை அப்படியே கத்திரி போட்டு கிழிச்சு போட்டுருவாரு. சிரிச்சுட்டே சொல்றீங்க, ஆனா அப்ப எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் மேம் அந்த சமயத்துல. ஐயோ அதெல்லாம் அந்த கடந்து மாதிரி வரப்போ. எங்க அம்மா அப்படி இருப்பாங்க. அதனால ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போயிட்டாருன்னா நாங்க தீபாவளி என்ன உங்களுக்கு. பண்ணுவோம் தெரியுமா, காலையில ஒரு படத்துக்கு, மதியானம் ஒரு படத்துக்கு, சாயந்தரம் ஒரு படத்துக்கு, நைட் ஒரு படத்துக்கு, எல்லா படத்தையும் சுத்தி பார்த்துட்டு பீச்சுக்கு அங்க இங்கெல்லாம் போய் வெளியில ஃபுல்லா தின்னு தீத்து எல்லாம் முடிச்சுட்டு ஒண்ணும் தெரியாது அந்த மாதிரி வீட்டுல வந்துடும். எங்க அப்பா வரும்போது எதுவும் தெரியாத மாதிரி இருப்போம், படத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுப்பவே மாட்டாரு. அந்த டைம்ல உங்க அம்மா தான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்களா மேம்? எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. எங்க அம்மா இல்லைன்னா என்னால இந்த அளவுக்கு உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்க முடியாது. ஏதோ திருநெல்வேலியில எங்க அப்பா ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருப்பாரு, நாங்க இருந்திருப்பேன் நான். உங்களுடைய மேரேஜ் லைஃப் வந்து மேம் லவ் மேரேஜா இல்ல வீட்ல இல்ல இல்ல அரேஞ்ச் பண்ணதான். லவ் மேரேஜ் இவங்க கிட்டயா? அதுதான் யோசிக்கிறேன். ஐயோ ஷூட்டிங் போனா கூட ம், வீட்டுல இருக்கும்போது பாவாடை தாவணி தான் கட்டின்னு இருக்கணும். ம், இந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம், நைட்டி போடுறது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. okay. ஆமா அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்ணு என் கண்ணு உங்க கண்ணு இப்படிதான் பார்த்து பேசணும். ம், இந்த உங்க கண்ணு இப்படி பார்த்து பேசிச்சுனாலே எங்க அப்பா வந்துட்டு திட்டிடுவாரு okay. வர்றவங்கள. ஆ, இங்க என்ன பார்த்து பேச வந்தீங்களா, உள்ள பார்த்து பேச வந்தீங்களா அப்படின்னு கேட்பாரு.
அதுமாதிரி கார்ல போகும்போது டிரைவர் வண்டி ஓட்டுறாங்க இல்லையா, அந்த கார் டிரைவருக்கு அப்படியே நேரா பின்னாடி உட்காரக்கூடாது. நம்ம ஷூட்டிங் போகும்போது இப்படி மாறி தான் உட்காரணும். இந்த கண்ணாடி இருக்குதுல்ல, அது வழியா பார்ப்பாங்கன்ட்டு. என்ன மேம் இது? எல்லாம் அந்த கண்ணாடியை மேலே தூக்கி விட்டுருவாரு. எதுக்கு அந்த கண்ணாடி தம்பி உனக்கு அப்படின்வாரு. இல்லை நான் பின்னாடி பார்த்து ஓட்டுறதுக்கு. பின்னாடி எதை பார்த்து? இல்லை இல்லை அந்த ஆளுங்க வராங்களா, அதை நீ இந்த பக்கம் சைடு பார்த்துக்க, இந்த கண்ணாடி மேலே தூக்கி விடு அப்படின்றவாரு. கோவம் வராதா மேம் உங்களுக்கு? ஐயோ கோவமா? எதிர்த்து பேசுனதே கிடையாது. அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஒரு காலகட்டத்தில்? எப்பயாச்சும் புரிஞ்சுட்டு உங்ககிட்ட பேசினாரா ஏதாச்சும்? அப்படியெல்லாம் கிடையாது. இது கடைசி வரைக்கும் இப்படிதாங்க. அவர் வந்து படுக்கும்போது எங்கள் அம்மா சமையல் பண்ணும்போது ஒரு சத்தம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், எழுந்திரிச்சு வந்து தண்ணி ஊற்றி விட்டுருவாரு. சமையல் பண்ணுறதுல அந்த அளவுக்கு சத்தம் வரக்கூடாது. அவர் வந்து ஷூட்டிங் போயிட்டு வந்தால் அமைதியாக படுத்து தூங்குவார். அப்பா எழுந்திரிப்பார், இது பண்ணுவார். அப்படிதான். அந்த மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய லைஃப் ஸ்டைலு. அதில் எங்கள் அப்பா கிட்ட போராடி அதில் நான் வந்து ஆக்ட் பண்ணேன்னா ஹீரோயினாக வர்றாந்தா எனக்கு ஹீரோயினாக வரணும்னு தான் ஆசை. யாராவது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட், யாராவது ஒரு பெரிய ஆர்டிஸ்டுடைய பொண்ணு இல்லை இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போனது கூட கிடையாது. நாங்கள் 2 பேரும் எப்படி வந்து ஒரு படங்களில் போய் ஒரு ஹீரோயினுக்கு ட்ரை பண்ண முடியும்? அங்கே எங்கே சொல்கிறவங்க பக்கத்தில் இவங்க எங்கெல்லாம் இது பண்ணுறது, எங்கள் அப்பா மூலியமா வந்திருப்பாங்களே வீட்டுக்கு, அவங்க கிட்ட சொல்லி அப்படி இது பண்ணி அப்படி தான் வந்துட்டு படங்களுக்கு போய் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு போவோம். அப்போ கூட மேக்கப் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஐப்ரோலாம் எடுத்ததெல்லாம் தெரியாது. அதெல்லாம் காமெடி கேட்டிங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கு. நீங்கள் எல்லாம் சிரிச்சுட்டு சொல்கிறீங்க, ஆனால் கேட்குறப்போ அவ்வளோ பெயின் இருக்கே மேம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அம்மா சாப்பாடு கட்டிக்குவாங்க. கட்டிட்டு வந்துட்டு இங்கேருந்து பஸ் ஏறுவோம். ஏறிட்டு எந்த இடத்துக்கு கூப்பிட்றாங்களோ அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி இறங்குவோம். இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் போவோம். போய் அந்த ஆஃபீஸை போய் பார்ப்போம். பார்த்துட்டு திரும்ப வரும்போது பக்கத்தில் ஏதாவது பார்க் இருக்குது ஏதாவது இருந்ததுன்னா அங்கே உட்காந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஏறிட்டு நேராக வீட்டுக்கு வருவோம். நாங்கள் அப்படி தான் இருந்து எங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருந்தது. இத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஹீரோயினா பண்ணலன்ற வருத்தம் இருக்கா மேம் உங்களுக்கு? வருத்தம் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளுக்குன்னு ஒரு தலையெழுத்து வேணும்ல. அது இருந்ததுன்னா கண்டிப்பாக எப்படியாவது அந்த வழியிலேயாவது வந்திருக்கும். இல்லை அதனால நம்ம என்ன பண்ணுறது, இல்லாததுக்கு நம்ம வருத்தப்படுறதை விட கிடைச்சதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறது தான் நல்லது. ஆனால் யோசிச்சிருக்கீங்களா, அப்பா மட்டும் நினச்சிருந்தா நம்ம வேற லெவலில் வந்திருக்கலாமே? எங்கள் அப்பா நினச்சிருந்தாருன்னா நான் வேற லெவல்னு எவ்வளோ பெரிய ரேஞ்சில் நான் வந்திருப்பேன். ஏன்னா புரட்சி தலைவர்லாம் கூட இருந்தவர். அவரு ஒரு வார்த்தை வந்து அவருடைய கம்பெனியே, தலைவருடைய கம்பெனியே வந்து வீரப்பன் இருக்கார் இல்லையா, அவரு வந்து பண்ணியிருந்தாரு. நம்ம தலைவருடைய கம்பெனியும் போயிட்டு இருந்தது. அந்த அவங்களுடைய ஓன் பேனர்லேயே படங்கள் நிறைய எடுத்துட்டு இருந்தார் தலைவர். அப்பா ஒரு வார்த்தை கேட்டிருந்தாருன்னா என் ரேஞ்சே எங்கேயோ போயிருக்கோம். வருத்தப்படுறீங்களா மேம்? நினைச்சு வருத்தம்லாம் பண்ணலை. என்னன்னா அப்பா வந்து அவருடைய லைஃப் ஸ்டைலு சின்ன வயசுலேருந்து இருந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்றது அப்பாவுடைய எண்ணம். என்ன பண்ணுறது, அப்பாவுக்கு மகளா பிறந்தா நம்ம அப்படி தானே இருந்தாலும் அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம நன்மைக்கு தானே அப்பா சொல்லியிருப்பாரு. அதாவது வெளியில் போகக்கூடாது, இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்ம நல்லபடியாக மேரேஜ் பண்ணோம்னா மேரேஜுக்கு அப்படி தான் வாழணும்னு சொல்லி அவருடைய லைஃப் ஸ்டைலு. அவளுக்கு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நான் இல்லாதது எனக்கு ஒரு வருத்தம். என்னன்னா ஆர்டிஸ்ட் ஆகாமல் அவர் சொன்ன மாதிரி இன்னும் அவருடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்திருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். என்ன மேம் சொல்றீங்க நீங்க? அவர் சொல்றதெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒத்தே வராதே. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயங்களா இருக்குல்ல. இன்னும் என்னுடைய லைஃப் ஸ்டைல அப்படிதான் போயிட்டு இருக்குது. இல்ல புரியல, இப்போ யாரும் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றா? யாரும் பண்ணல, பழகிடுச்சு. அப்படியே இருந்துட்டேன். அதாவது இப்போ வேலை இருந்தா மட்டும்தான் நான் வெளியில போவேன். இல்லைன்னா ஹாலுக்கு வருவேன், எழுந்திருப்பேன், குளிப்பேன், ஹாலுக்கு வருவேன், சாமிக்கு பூஜை பண்ணுவேன், திரும்ப போவேன், அப்புறம் ஏதாவது வேலைகள் இருந்ததுன்னா செய்வேன், இல்லைன்னா வந்துட்டு டிவி பார்ப்பேன். அப்படியே ஹாலுக்கு வருவேன், இந்த டிவி ஆன் பண்ணுவேன், அது பார்த்து முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகிடும். அதுக்கப்புறம் போய் மூஞ்சி கழுவுவேன், திரும்ப சாமி கும்பிடுவேன், கும்பிட்டு முடிஞ்சு ஒரு டீ போடுவோம், சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஈவினிங் ஆகிடும். சாப்பிட்ட உடனே திரும்ப ஒரு படம் பார்க்க வேண்டியது, படுத்துட வேண்டியது. என்ன வீட்டுக்குள்ளேயே வாழ்க்கை? ஆமா, கிட்டத்தட்ட 1 மாசம் இல்லை 2 மாசம் ஆனாலும் இந்த படியே காலே வெளியிலே வைக்க மாட்டேன். இப்படியெல்லாம் இருக்குது என்னோட லைஃப். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜாலியா இருங்க, வெளில வாங்க. இப்போ நிறைய இப்போ மாறிடுச்சுல மேம், எல்லாமே காலகட்டம் மாறிடுச்சு. இல்ல அப்படி போறதுனால எனக்கு அந்த மனசே அந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. வெளியில போனா
வந்துட்டு என்ன எதுக்கு போகணும், நம்ம வந்துட்டு பீச்சுக்கு போகணும், ஒரு படத்துக்கு போகணும், இல்லை வெளியில் எங்கேயாவது போகணும், போய் என்ன அங்கே என்ன பண்ண போகிறோம், இப்போ படத்துக்கு போகிறது இப்போ வீட்லேயே படம் பார்க்க போகிறோம், எல்லாரும் பண்ண போகிறோம். பீச்சுக்கு போனால் என்ன அங்கே காற்று, எங்கள் அப்பா சொல்லுவார் பீச்சுக்கு அங்கே போகலான்னா அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், அங்கே காற்று நிறையா வரும், இங்கே ஆனால் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், ஒரு பெரிய ஃபேன், ஒரு இந்த ஃபேன், அது என்னது ஷூட்டிங்கில் இருக்குல்ல, அந்த ஃபேனை இங்கே போட்டு ஒரு வண்டியில் சொல்லி மண் எடுத்து அந்த வாசலில் கொட்டேன், அங்கே உட்காந்து அந்த ஃபேனை வச்சானா இங்கே பீச்சும் வந்துடும், உனக்கு சுண்டல் தானே வேணும், வீட்லேயே சுண்டலில் வச்சு கொடுத்துடலாம். இன்னும் அப்படிதான் தம்பி என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி போயிட்டு இருக்குது. அப்பா உங்க படங்கள் பார்த்தாங்களா மேம்? உங்கள்கிட்ட பேசினாங்களா, பாராட்டினாங்களா, என்ன சொன்னாங்க? அவரு பாராட்டுறதுன்னா நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பர், அவ்வளோதான். அந்த பாராட்டுதல் வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நான் வேற எதுவும் எதிர்பார்த்தேன்னா என்கரேஜ் பண்ண மாதிரி ஆயிடும், இதுலயே பர்மனெண்ட் ஆயிடுவாங்கன்ட்டு பாராட்ட மாட்டாரு. நீங்க பண்ண படங்கள் சில படங்கள் கொஞ்சம் கிளாமரா இருந்தா அதெல்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் பார்க்கவே மாட்டாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் வரமாட்டாரு. இந்த மாதிரி நீங்க நடிச்சிருக்கீங்க தெரிஞ்சாலே வரமாட்டாரு, ஸ்பாட்டுக்கும் வரமாட்டாரு, அந்த படத்தையும் பார்க்க மாட்டாரு, அந்த ஸ்டில்ஸும் பார்க்க மாட்டாரு, பத்திரிக்கையில வந்தாலும் கிழிச்சு போட்டுருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட். அம்மா தான் அம்மா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்களா மேம் படம் பண்றப்போ? அவங்க உங்களுக்கு சொல்ற ஃபீட்பேக்ஸ் ஆகட்டும் எல்லாமே எங்க அம்மா தான் பக்கத்துல இருந்து, சாப்பாடா இருக்கட்டும், ஒரு இதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. அண்ட் காமெடி ட்ராக் பக்கம் வந்து கொண்டமணி சார் கூட பேரா பண்ணி நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்க, அவங்க கூட நடிக்கிறப்போ எப்படி இருக்கும் அந்த செட் எல்லாம்? அதாவது அவங்க டைலாக்ஸ் இப்போ டைரக்டர் சார் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றாங்கன்னு வச்சுங்க டைலாக், இப்போ நீங்க நானும் பேசுறது, நீங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுறேன், நீங்க அவரு எக்ஸ்ட்ராவா கொடுப்பாரு, ஒரு 2-3 டைலாக்ஸ் கொடுப்பாரு. இப்போ ஷார்ட் போயிட்டே இருக்கும், டக்குன்னு ஒரு 4-5 டைலாக் டக்குன்னு எக்ஸ்ட்ராவா சொல்லுவாரா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செந்தில் கூட அவரு இவருடைய பூ சுத்திட்டு காசு திருடிட்டு நான் இது என் காசு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு உள்ள வருவாரு. அப்ப கூட கவுண்டமணி ஏண்டா என்னோட இதை திருடிட்டு நீங்க இது பண்றியா, இவளுக்கிட்டே இது பண்றியான்னு எட்டி ஒரு மிதிப்பாரு பின்னாடி பக்கமா. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல இருப்பீங்க, உங்களை பாக்க வரப்போ என் புருஷன் தான் ஜெயிலுக்கு போயிருந்தாங்க, அந்த சீனுமே இம்ப்ராப்பரா நடந்த விஷயமா மேம் அதெல்லாம்? அவரு சொல்லுவாரு, இந்த மாதிரி அருவா தேய்ச்சிட்டு இருக்காப்லையா, இது யாரு இது? ஆமா இது ஏன் என் வீட்டுக்காரு கையை தொட்டத்துக்காக வெட்டிட்டு போனாப்லன்னு. அப்பதான் சொல்லுவாரு அவரு, வெளியில கத்தியை திட்டிட்டு இருக்கிறவனு, இந்த மாதிரி கையை தொட்டதுக்கு தான் வெட்டினேன், இப்ப எவனுங்களாம் 2 பேரு டாவடிக்கிறானுங்களாம், அவன் தலையை சீவறதுக்காகணும்னு உடனே தங்கச்சி போயிட்டு வரணும்ல, உடனே பின்னாடி வாயா பேசலாம் அப்படின்னோடனே ஐயோ தங்கச்சி பச்சை ஓலப்பா யாரையுமே பார்க்கல அப்படின்ட்டு ஓடி போவாரு. நைஸ் மேம். அண்ட் ஃபேன்ஸ் பத்தி சொல்லுங்க. அந்த காலகட்டத்துல ரொம்ப பீக்ல இருந்தீங்க நீங்க, நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் சூப்பரா உங்களுக்கு ஓடின படங்கள் எல்லாமே இருந்திருக்கு, நீங்க தொட்டதெல்லாம் இட்டு தான். ஸோ அப்போ ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் படத்துக்கு எனக்கு லெட்டர்ஸ் நிறைய லெட்டர்ஸ், அப்பெல்லாம் இந்த இப்ப இருக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாமே லெட்டர்ஸ் தான், நிறைய லெட்டர்ஸ் தான் வரும். பின்னாடி பதிலுக்கு எழுதி போடுறதுக்கு நாங்க ஒரு ஆள் மேனேஜர்னே வச்சிருந்தோம், வச்சு எல்லாத்துக்கும் பதில் எழுதி லெட்டர் எழுதி நாங்க லெட்டர் பேட் வச்சுட்டு எல்லாமே எழுதிட்டு அதில் என் கையெழுத்து போட்ட மாதிரியே பிரிண்டட் போட்டு இருக்கும், அதில் அப்படியே போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் அனுப்புவோம். நிறைய ஃபேன்ஸு நிறைய வீட்டுக்கு வந்துருவாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க. ரொம்ப அந்த மாதிரி அது ஒரு நான் நினைச்சதெல்லாம் வீட்டுக்கு கையெழுத்து வாங்குறது. அதுக்கப்புறம் நானும் எங்க அப்பா அம்மா தெட்டல எண்ணத்தோட படத்துக்கு நாங்க போயிருந்தோம். போன உடனே எப்படி எங்க அப்பா அப்படியே தூக்கிட்டு எல்லாக்கே தூக்கிட்டு போனாங்களா, அதே மாதிரி என்ன தூக்கிட்டு போனாங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் நின்னு பாத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் சொன்னாரா, அப்பாவுக்கு பெருமையா இருந்துச்சா? அவர் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ? எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணல, சொல்ல மாட்டாரு மனுஷன். அம்மா கிட்ட கூட சொல்லலையா? அவர் அதுவுமே சொல்ல மாட்டாரு. கம்பெனி ஓகே சூப்பர் அவ்வளவுதான். என்னன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான். கடைசியில பண்ணிட்டீங்களா மேம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்ட் பண்ண போகும்போது தான் திரும்பவுமா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? இதுக்கப்புறம் என் புருஷன் சொல்றது அவருக்கு ஓகே இல்ல மேம்? உங்க ஹஸ்பண்ட்க்கு ஓகே தான், இருந்தாலும் அப்பா அங்க சொல்லிட்டு வரல, என்னப்பா வேணாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனா அவர் சப்போர்ட் பண்ணாரா மேம் உங்க ஹஸ்பண்ட்? சப்போர்ட் பண்ண அப்படின்னப்போ மறுபடியும் அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான்.
அப்பதான் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரசிகன் பண்ணது. நடுவில் ஒரு பிரேக் ஆச்சுல மேம், நடுவில் டெலிவரி ஆனிச்சுல, பொண்ணு குழந்தை பிறந்த உடனே பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாங் பண்ணேன். சூப்பர். அண்ட் உங்க பசங்க பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து உங்க அப்பா அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனா இருந்தாரு, நீங்க உங்க குழந்தைகள்ட்ட எப்படி இருக்கீங்க இப்போ? நான் ஸ்ட்ரிக்ட் எல்லாம் இல்லம்மா, அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். இது சரியில்லை, இது தப்பு அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இல்லை நான் பார்த்துக்குறோம், நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னுவாங்க. சரி ஓகே. அப்புறம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவேன், இல்லை இது தப்பு இல்லை, இதுக்கு சரியா இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே, அவங்க இஷ்டம் என்ன, அவ்வளோதான். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. சூப்பர். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அதனால அப்படியே விட்டுறது. எப்படி இந்த சாய்ஸ்? நம்ம அப்பா அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, நம்ம பசங்களை அப்படி பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சது செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் தான். சூப்பர். அதாவது வந்து எங்க அப்பா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, எல்லாரும் பண்ணாரு. நம்ம வந்து சரி ஃப்ரீயா இருக்கட்டும், சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் பசங்களை கூப்பிடுவேன். கூப்பிட்டு என்ன சாப்பிட்றீங்க, என்னது பண்ணுறீங்கன்னு எல்லாருமே அவங்கவுங்க வந்து இல்லை இது நாங்கள் சாப்பிட்ணும் தனித்தனியாக சொன்னாலும் அவங்க என்னென்ன சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் வாங்கி கொடுப்பேன். அதே மாதிரி துணி பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படிதான், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ போய் எடுங்க அப்படின்னு. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சோ உங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே உடைச்சு உங்க பசங்களுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. சூப்பர் மேம், ரொம்ப நீங்க மட்டும் அப்படியே இருந்துட்டீங்க, அப்பா சொன்ன தாட்ல இன்னும் பெருசா எங்கேயும் வெளில போகாம. இல்ல நான் எனக்கு அந்த என்னமோ அது சின்னதுல இருந்து அப்படியே வளர்ந்ததுனால நான் இப்ப ட்ரெஸ் பண்ணி இருக்கேன், இந்த மாதிரி கூட நான் இருக்க மாட்டேன். நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு நைட்டி போட்டு ஒரு சின்னதா அழகா ஒரு கொண்டை போட்டு சாமி கும்பிடுவேன், போவேன் வருவேன், எல்லாத்துக்கும் பண்ணுவேன். நான் வீட்டுல இருக்கிறேன்னா இல்லையானா கூட பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது அந்த மாதிரி. உங்க இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராச்சும்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருக்கிட்டையுமே அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம லைஃப் ஸ்டைல இந்த மாதிரி இருந்ததுனால இந்த பக்கத்துல அக்கத்துல பேசுறது. ஆர்டிஸ்டுங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டு, நல்லா போவோம். ஷூட்டிங் டைம்ல ஹாய் பாய்ன்னு சொல்லுவோம். அதோட அந்த வீட்டுக்கு போறது வர்றது அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு, நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா சொல்றதுக்கு கடவுள் தான். எப்பயுமே கஷ்டங்கள் பகிரக்கூடிய ஒரு பர்சன் கடவுள். ஆமா, அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க, அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க, அங்க சொல்லிப்பேன் அவ்வளவுதான். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சூப்பர் மேம். புதுசா இருக்கேன் மேம், இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பெருசா யாரும் இல்லைன்றப்போ அந்த அளவுக்கு நீங்க இருந்திருக்கீங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு என்னன்னா, நம்ம குடும்ப விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், மற்றவங்கக்கிட்ட பகிர்றது வந்து அது நல்லதாக இருக்கட்டும், நல்லதாகுமோ கெட்டதாகுமோ தெரியாது. அது வந்து அப்படி சுற்றி சுற்றி திரும்பவும் நம்ம யாரை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அவங்களுக்கே அவங்க காதுக்கு போகும்போது அது தப்பாக போகும். ஓகே, அது தப்பு. அது நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்கிறது வந்து அது ரொம்ப இது. அதுதான். நிறைய வெளிநாடு பயணங்களும் பண்ணியிருக்கீங்க. நிறைய ப்ரோக்ராம் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மன், டென்மார்க், அப்புறம் துபாய், மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். நான் போகாத இடம் இது, போன இடம் எல்லாமே 40 வாட்டி 50 வாட்டி 20 வாட்டி 30 வாட்டி அப்படிதான் டிராவல் ஆயிருக்கேன். அப்படி போய் இப்படி இருக்கீங்களே மேம் நீங்க? எல்லா கண்ட்ரீஸும் போவேன், எல்லாம் போவேன் வருவேன். சாப்பிடாத ஃபுட்டு கிடையாது, போகாத இடம் கிடையாது, எல்லாமே பார்த்தாச்சு. எல்லா அனுபவங்களும் வந்துட்டு நல்லபடியா ஆண்டவர் வந்து நல்ல எந்தெந்த ஊருக்கு போனா என்ன ஃபுட்டு ஸ்பெஷல் எல்லாமே நான் சாப்பிட்ருக்கேன், எல்லாம் இருந்திருக்கேன். அப்படி இருந்து என்னுடைய அப்பா வளர்த்த அந்த லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச மாதிரியா இருக்கு. மேம். அண்ட் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க நடிக்க வராங்கன்னு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா யாரை பார்க்கணும்னு தெரியாது. இப்போயாச்சும் ஃபோன் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எப்படி மீட் பண்ணுறது, எப்படி உள்ளே போகிறதுனே தெரியாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு மேம் அப்போது? ரொம்ப ஸ்ட்ரகிளிங்க. அதாவது வந்து எப்படின்னா, கார் வண்டி போகுதுன்னு வச்சுங்க, இப்போ கண்ணு தெரியாத ஒருத்தரை நீங்கள் அந்த இடத்துல விட்டீங்கன்னா எந்த இடத்துல கார் வருது, எந்த இடத்துல நம்மளை மோதுவாங்க, எந்த இடத்துல நம்ம சாவோம், பொழைச்சி போனா நம்ம அடுத்த தெருவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் வந்து சினிமா ஃபீல்டில் வரும்போது இருந்தது. நானும் எங்கள் அம்மாவும் அவ்வளோ ஸ்ட்ரகிளிங். என்னன்னா காசு கையில் அப்பா கொடுக்கறது இல்லை, சாப்பாட்டுக்கு நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும். எங்க அப்பா என்ன நினைச்சாருன்னா, சரி காசு கொடுக்கலன்னா எப்படி இல்ல சாப்பாட்டுக்கு காசு நீங்க தான் அப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து காலில் விழுவாங்க. அப்ப நம்ம வந்து இவங்க ஆக்ட் பண்றதை தடுத்துடலான்னு சொல்லி அப்பா அந்த முறையில அவர் ஒரு நல்ல எண்ணத்துல தான் பண்ணாரு. நாங்க என்ன நினைச்சோம், சரி ஓகே இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு விட்டுடக்கூடாது,
இதை வந்து மறுபடியும் அவர் காலடியில் போய் விழுந்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் திரும்பவும் அவர்கிட்ட இருந்து வாயில அனுமதி கிடைக்காது. அதனால இதை விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் நான் பண்ணேன். குரூப் டான்ஸுக்கு போயிருக்கேன், அப்புறம் வந்துட்டு நாடகத்தில் போய் பண்ணியிருக்கேன், அப்புறம் இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லலாம் டான்ஸ் ஆடுறது கூப்பிடுவாங்க, அதுக்கு போயிருக்கேன். அதுக்கு போயிட்டு அதில் வர அந்த அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்களுடைய கலை பயணத்தையும் அரசியல் பயணத்தையும் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களுக்கும் இவ்வளோ பொறுமையாக இருந்து நான் பேசுறதெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.